நம்ம எல்லாருமே கன்வீனியன்ஸ்க்காக கூகுள் அப்படின்ற வெப் ப்ரௌசரில் நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை சேவ் பண்ணியிருப்போம். இப்போ பாஸ்வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா சைட்ஸ், அதோட தான் உங்களோட வெப்சைட்ஸ், எதுக்காவது நீங்கள் ரெகுலர்லி லாகின் ஆகிற வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட்ஸை ஈஸியாக நம்ம கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுளில் நம்ம என்னெல்லாம் வெப்சைட்ஸில் என்ன பாஸ்வேர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டாஸை நம்ம எப்படி இன்னொருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட்டாக கூகுள் அப்படின்ற ஸ்டார்ட் பேஜுக்கு உங்களோட மொபைல் வெப் ப்ரௌசர்லேருந்து லாகின் ஆகணும். இப்போ இது தான் ஸ்டார்ட் பேஜ் கூகுளுக்கு. அந்த கூகுள் சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் query ஒன்று டைப் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு. பாஸ்வேர்ட்ஸ் .google.com. ஓகே, இந்த சர்ச் query பாரில் இந்த வெப் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கோன்னு டேப் பண்ணிங்கன்னா உங்களை கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மேனேஜருக்கு இந்த அட்ரஸ் உங்களை கூட்டிகிட்டு போகும். ரைட், இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஐக்கன் நீங்கள் டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் விளங்கும். இப்போ என் அக்கௌண்ட் நான் கூகுளில் சிங்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது தான் என் டிஃபால்ட் ப்ரௌசர். ரைட், அதில் பாருங்கள் பாஸ்வேர்ட் செக்அப்னு கொடுத்துருக்காங்க, அதோட தான் சர்ச் 18 பாஸ்வேர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை காமிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இது யார் வேணாலும் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செக் பண்ணிக்கலாம். அதனால் அப்படி ஈஸியாக உங்களோட பாஸ்வேர்டை செக் பண்ணிக்கிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டாக பாஸ்வேர்ட் செக்அப்னு இருக்குது, கோ டு பாஸ்வேர்ட் செக்அப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் 18 பாஸ்வேர்ட்ஸ், நான் எதுக்கெல்லாம் என் பாஸ்வேர்டை கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயம் இதில் இருக்குது. ரைட், நான் இப்போ போக போகிறது கோ டு பாஸ்வேர்ட் செக்அப். ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாஸ்வேர்ட் செக்அப், செக் த செக்யூரிட்டி ஆஃப் த பாஸ்வேர்ட்ஸ் யூ சேவ்ட் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட், learn if they've been compromised, see how strong they are, and if you used any more than once. ஸோ அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிருந்துச்சுன்னா, ஒரு ஹேக்கிங் நேரத்தில் உங்களோட பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ்லாம் வெளியே யாராவது ஒரு ஹேக்கர் எடுத்து போட்டிருந்தாலும் அதையும் இந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அதோடு தான் நீங்கள் ஒரே பாஸ்வேர்டை எத்தனை தடவை எந்தெந்த வெப்சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கூட இந்த கூகுள் அக்கௌண்ட் நம்மளுக்கு தரும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண போகிறது கோ டு பாஸ்வேர்ட் செக்அப். ரைட், நம்ம இப்போ கிளிக் பண்ணது கோ டு பாஸ்வேர்ட் செக்அப். அந்த பாஸ்வேர்ட் செக்கப்பை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு தான் நம்மளை கொண்டு வந்து விடும் கூகுள். வெரிஃபை இட்ஸ் யூ ஃபார் யோர் செக்யூரிட்டி, கூகுள் வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் இட்ஸ் ரியலி யூ. ஸோ இந்த டிவைஸை வேறு யாராவது யூஸ் பண்ணால் கூட என்னோட கூகுளில் சேவ் பண்ணியிருக்க பாஸ்வேர்ட்ஸை அவங்களால செக் பண்ண முடியாது. அதனால இப்போ நான் தான் இதை ரியலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நான் இதை கண்டினியூ பண்ண போகிறேன். வெரிஃபை யோர் ஐடென்டிட்டி, கன்ஃபார்ம் யோர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸோ google.com கேன் வெரிஃபை தட் இட்ஸ் யூ, டாட் சென்சர். இப்போ இதில் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று உங்களோட இமெயில்ஸில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இப்போ நான் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனால என் ஃபோனில் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை இப்படி டச் பண்ணோன்னே ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைஸ்ட். இப்போ இது வரைக்கும் நான் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பாஸ்வேர்ட் செக்அப்பில் இண்டிகேட் பண்ணியிருக்கு. பாஸ்வேர்ட் செக்ட் ஃபார் 18 சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நான் இது வரைக்கும் ஏண்ட கூகுள் ப்ரௌசரில் 18 பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் கன்வீனியன்ஸ்க்காக. இப்போ இவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க நோ காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக. அதில் ஒரு க்ரீன் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கேன. ரைட், பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் நன் ஆஃப் யுவர் சேவ் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் காம்ப்ரமைஸ் அப்படின்னா எந்த ஒரு ஹேக்கர் இல்லாட்டி ஹேக்கிங் ஆர்கனைசேஷன்னாலையும் என்னோட சேவ்டான பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் ஹேக் பண்ணி இல்லை அப்படின்றது தான் இதில் முதல்ல இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டாக பாருங்கள் 14 ரீயூஸ் பாஸ்வேர்ட்ஸ், க்ரியேட் யூனிக் பாஸ்வேர்ட்ஸ்னு எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு எல்லோ கலரில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ நான் கிளிக் பண்ணி காமிச்சேன்னா யூஸ் அ யூனிக் பாஸ்வேர்ட் ஃபார் எவ்ரி சைட் ஆர் ஆப், இஃப் சம்மன் டிஸ்கவர்ஸ் அ ரீயூஸ் பாஸ்வேர்ட் இட் கேன் பி யூஸ் டு access your other accounts. சரி, HSBC மொபைல் பேங்கிங், ஆப்பிகோ சூப்பர் சென்டர், இது ரெண்டுக்குமே ஒரே பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இன்னும் பல ஆப்ஸுக்கு ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நிறைய பாஸ்வேர்ட்ஸை ஒரே பாஸ்வேர்டாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே நான் போய் இன்னொரு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸ் மாற்றிக்கிடுவேன். ஏன்னா ஒரே பாஸ்வேர்டை வெவ்வேறு சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் ரிஸ்கி.
6 accounts using a weak password create strong passwords அப்படின்னு இன்னொரு எக்ஸ்க்ளமேஷன் yellow கலரில் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்படின்னா வீக் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் ஈஸி டு கெஸ், மேக் ஷுர் யூஆர் கிரியேட்டிங் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ். அப்படின்னா பாருங்கள், Amazon.com, Booking.com, Expedia, Central அப்படின்ற மூணுக்குமே நான் ரொம்ப வீக்கான பாஸ்வேர்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூகுள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு 8 கேரக்டர் பாஸ்வேர்ட் போட்டாலும் அவங்க சொல்கிறது இது ஈஸி கிராக் பண்ணுறதுக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு புது வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட லாகின் டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அதில் டைப் பண்ணுற நேரமே கூகுள் ஒரு பாஸ்வேர்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுற பாஸ்வேர்டை பாருங்கள், அது ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு பாஸ்வேர்டு தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா நியூமெரிக்கல் டேட்டாஸ் இருக்கும், அதோட தான் ஆல்ஃபபெட்டிக்கல் டேட்டாஸ், அதோட அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அதோட தான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதெல்லாம் இருக்க ஒரு எப்படி ஒரு 20 கேரக்டர் பாஸ்வேர்டு ஒன்று தான் அவங்க ஈஸிலி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு ஒன்றோட இதை கம்பேர் பண்ணுற நேரம் இது வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இப்போ மாற்றிக்கணுன்னா உங்களுக்கு 14 ரீயூஸ் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த அரோவை கிளிக் பண்ணி இங்கே நான் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பாஸ்வேர்டுன்ற இடத்துல இந்த வெர்டிக்கல் டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பாஸ்வேர்ட், அப்டேட், சேவ் பாஸ்வேர்ட், டிலீட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. நீங்கள் வேணால் உங்களுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட்லேருந்து இந்த பாஸ்வேர்டை டிலீட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் டிலீட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். அதோட தான் அப்டேட் சேவ் பாஸ்வேர்ட், உங்களுக்கு புது பாஸ்வேர்டு ஒன்று போட்டுக்கணுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க பாஸ்வேர்ட் என்னது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அதை வியூ பாஸ்வேர்டுன்ற இதை டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட தான் இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம்.